இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி ஆகிடுறாங்க பிரதர். ஸோ அதனால் இப்போது அந்த மாதிரி தான் ஒரு புது இதாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலியாக போய் இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கும் இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது. எப்படின்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸோட மொதல் தடவை நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ராதா ரவி சாரோட ஆக்ட் பண்ண பெருமை எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக படுறேன் நான் ராதா ரவி சாரோட நடிக்கும்போது. ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, அப்போ அந்த நடிகர் சங்க பிரச்சனைலாம் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான் சும்மா பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த நாளே எனக்கு ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் எனக்கு முதல்ல நடந்திருக்கு அங்கிள். இந்த ஒரு பத்திரிகை வந்து நிறைய நடிகர் சங்கம் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அப்போது நான் படத்துக்கு போகிறதா இருந்தது. அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் ஷூட்டிங் அந்த படத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போது நான் யோசித்தேன், எப்படியாவது சாரோட நான் வந்து ஒரு படம் நடிக்கணும், பயங்கர போல்டாக மைக்லலாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் ஷூட்டிங் ஃபஸ்ட் டே வரும்போது நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தேன், என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு. பட் உண்மையிலேயே சொல்ல போனோன்னா, நாங்கள் ஷூட் பண்ண இடம் வந்து பழனியில் ஷூட் பண்ணோம். பழனி பற்றி தான் எல்லாருக்கும் தெரியும், அது கொஞ்சம் நல்ல ஒரு சாமியான இடம். ஸோ கதவுலாம் திறந்தா டக்குன்னு முருகரோட பாட்டெல்லாம் கேட்கும். அப்போ அங்கிள் வந்து பழனியே வந்து லைட் அப் பண்ணிட்டாரு. வந்து ஃபுல்லாக அவரோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸோட எல்லாத்தையும் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணார். ஸோ எனக்கு ஒரு பெரிய பெருமை என்ன இருந்ததுன்னா, இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். இப்போ தான் அவ்வளோ ஃபிலிம்ஸ்லாம் வந்து ஒரு 30 days 40 days முடிச்சிடுறோம். ஒரு ஆக்டர் வந்து ஒரே நாள் ஒரு வருஷத்தில் ஒரு படம் இல்லை மேக்ஸிமம் 2 படம் பண்ணுறோம். பட் அங்கே எக்கச்சக்க பேர் ஒரே நேரத்தில் நிறைய பேர் பண்ணும்போது சார் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லியிருந்தார். ஸோ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் ஒரு ரியல் விஷயங்கள், இந்த மாதிரிலாம் நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம், ரைட்டாக விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மெச்சூரிட்டி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் தம்பி ராமையா சார் இருந்தார். அவரும் நல்லா சூப்பராக அவர்கிட்ட ஒரு நடிக்கும்போது என்ன ஒரு விஷயம்னா, அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ஒரு நடிகனுக்கு அது உண்மையிலே தேவை. அதை கத்தி அப்படி பேசும்போது எனக்கும் திரும்ப ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். ஒரு நல்ல தமிழ் பேசுகிற நடிகர்களும் ஜாலியாக நம்ம நல்லா நடித்து என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இங்கே நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ஸ்ரீதிவ்யா வாஸ் தேர். அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. இந்த குவார்டர் ஃபேக்டர்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் ஐக் இஸ் ஆல்வேஸ் பின் வெரி குட் ஃப்ரெண்ட். எனக்கு ஐக்கை விட தானியா தான் முதல்ல தெரியும், ஸ்டீரியோ விஷன் தானியா. எங்களோட ஃபேண்டம் கேமராஸ் இதெல்லாம் முதல்ல ஃபஸ்ட் டைம் நாங்கள் அவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தோம். அண்ட் ஐ மேட் அனுஜ் ஆல்சோ அந்த டைமில். ஸோ இன்றைக்கி வந்து சேர்ந்து எல்லாருமே ஒரு படம் பண்ணுவோம். அண்ட் வி த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்ல போனோன்னா. ஸோ தேங்க்ஸ் தானியா ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ ஐக். அதுக்கு யுவனுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். யுவனோட கான்செப்டில் தான் ஐக்கை மீட் பண்ணேன். ஸோ இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. நான் அதான் ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே தன்னாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி ஆகிடுறாங்க. ஸோ ஐம் ஷுர் திஸ் ஃபிலிம் வந்து உண்மையிலே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். எப்படி என்னோட எல்லாம் காமெடி ஃபிலிம்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிங்களோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமாக இருக்கும். அட்லி என்கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, யார் ப்ரோ அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போது அவங்க தான் சொன்னாங்க ஐக்குன்னு. அப்போ ஐக்கு, ஆமாம் தானியா அவங்க கமல் சாரோட இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஐக்கு இந்த மாதிரி தான் சொல்லாது, உடனே நம்ம ஸ்கிரிப்ட் கேட்டுருவோம், எல்லாம் நம்ம இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு. நான் உண்மையிலே ஒரு ப்ரீ மெடிடேஷன் இருந்தது எனக்கு. என்னென்னா, இது ஏதோ ஒரு ஸ்னைப்பர் படமாக இருக்கும், ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கம்ப்ளீட்டாக ஏதாவது ஃபாரினில் ஏதாவது எடுக்கும், அப்படியே ஒரு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் நான் போனேன். ஏன்னா ஐக்கு வேறு பயங்கரமான டிஷர்ட்லாம், கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி ஒரு ப்ளே ஸ்டேஷன் டிஷர்ட்லாம் போட்டு வந்திருந்தார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு A class ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், இல்லை ஏதாவது ஒரு ராம்காம் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்தவனை கதை சொல்ல ஆரம்பித்த உடனே பார்த்தா இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி படம் நான் உடனே ரிலேட் பண்ணி நான் ரொம்ப உடனே என்ஜாய் பண்ணி நான் உடனே சொன்னேன், நிச்சயமாக நான் அந்த படம் பண்ணுறேன்னு. அண்ட் எல்லாத்தோட நிறைய இந்த படத்தில் நான் ஷூட் பண்ணது சூரி அவர்களோட. ஸோ சூரியும் என்னோட காம்பினேஷன் உண்மையிலே சூப்பராக இருக்கும். எனக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஃபாக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும் ஆப்பிள்
இப்போ ஏதாவது பிரச்சனை வந்துடாதுல ஆப்பிள் கிப்பிள்னு சொன்னால் ஏ ஃபார் ஆப்பிளில் ஏ ஃபார் ஆப்பிள் ப்ரொடக்ஷனுக்கு அட்லி ப்ரொடக்ஷனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸை நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் எங்களோட கம்பெனி மாதிரியே, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மாதிரியே. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு இவ்வளோ ஒரு நிறைய நடிகர் பட்டாளத்தோடு நான் நடித்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஒரு இன்ஸ்டிடியூட் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இன்னும் வேறு யாரையாவது நான் ஏதாவது விட்டேனா பிரதர்? நிறைய பேர் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் விக்ரம் சிங் சார். ஃபஸ்ட்டு படம் ராஜாராணி ஆடியோ லான்ச்சிங்க தான் நடந்தது. ஸோ அன்னைக்கு ரீவைண்ட் பண்ணி கடவுள் இன்றைக்கி திருப்பி கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ பதட்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்பயுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு சின்ன பயமும் மனசில் ஏற்படும். ஸோ இப்போ வந்து என்னோட நெக்ஸ்ட் பேபி ஸ்டெப் அஸ் அ ப்ரொடியூசர் சொல்லும் போது எனக்கே காமெடியாக. ஸோ இப்போ ஒரு ரொம்ப பெரிய பொறுப்பு நான் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன். ரொம்ப யோசிக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. இப்படி இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னா அது மக்கள் கொடுத்தது தான். ஸோ இப்போது ஒரு அட்லி அப்படின்னு சொன்னால் கைத்தட்டுறதும் அந்த கார்டுக்கான ஒரு சின்ன மரியாதையும் ஏற்படுத்துனது நீங்கள் தான். அந்த மரியாதையை நம்பி சரி ஓகே இவனும் ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது என்னை சுற்றி இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னால் கதை கேட்க முடியக்கூடிய ரீச்சபிளாக இருக்கிறவங்களுக்குலாம் நான் கதை கேட்டு அதில் ஒரு பெஸ்ட்டு டேலண்ட்டை இப்போ முருகதாஸ் சார் என் உருவத்தை பார்த்து இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நினைக்காம அந்த கதையை கேட்டு ஓகே இவன் பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சனால தான் நான் ராஜாராணி பண்ண அட்லியாக மாறினேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நடக்கிறதுக்கான கேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம பேரை வச்சுட்டு சும்மா நம்ம டைரக்ட் பண்ணிவிட்டு சம்பாரிச்சிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல மற்றவங்களோட வளர்ச்சிக்கும் நம்ம பயன்படணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் ப்ரொடியூசருன்ற ஒரு பெரிய ஸ்டெப்பை நான் எடுத்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் விஜய் சிங் சார். ஏன்னா எப்படி ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கோம், பெரிய ஹிட்டு. ரெண்டாவது படம் பிளாக் பஸ்டர், ஓகே ஃபைன். அவங்கள எப்படி ப்ரொடியூசராக நம்ம இது பண்ணுவோம். பட் என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சது விஜய் சிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸை நான் வந்து ஒரு ஹோம் ப்ரொடக்ஷன்னே சொல்லுவேன். ஏன்னா ஒரு படத்துக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணணுமோ அது நேர்த்தியாக, ப்ரொஃபஷ்னலாக, எத்திக்கலாக, நேர்மையாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நான் பெருமைப்படுறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு பர்சனலாகவே வந்து பேய்னா ரொம்ப பயம். எப்படின்னா இப்போ நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன் ஷூட்டிங் அப்போது. அந்த ஹோட்டல் வெயிட்டர்ட்டெல்லாம் போனவனை கேட்பேன், ஓகே இல்லை பையா அப்படின்னா ஓகே சார், எனி சவுண்ட்ஸ் இந்த நைட் எனி திங் அப்படின்னா அவன் ஏதாச்சும் மூஞ்சி மாறிச்சுன்னா ஹோட்டல் ரூமை மாற்றிடுவேன். ஏன்னா அவ்வளோ பயம் எனக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த பயந்தாங்கோலிங்க தான் எப்பயுமே வந்து அந்த பேய்க்கு பயந்தாங்கோலிங்க தான் எப்பயுமே பேயை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். பேய்க்கு ரொம்ப பயப்படுவேன், வேறு எந்த விஷயத்துக்கு பயப்படவே மாட்டேன். அதே மாதிரி ஒரு 6 வருஷம் முன்னாடி ரிவைண்ட் பண்ணோன்னா என்னோட ராஜாராணிக்கு சீஃப் கெஸ்ட் யாருன்னா என் டார்லிங் ஜீவா தான். நான் எப்போ கூப்பிட்டாலும், எப்போ எதுக்காக கூப்பிட்டாலும் முதல்ல ஃபோனை எந்த விஷயமும் யோசிக்காமல் சொல் நண்பா என்ன நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனிதர். ஆஃப்டர் ஒரு மனிதனாக என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஜீவா சார். ஸோ இந்த கதை நான் கேட்டவொடனே சொன்னேன், டார்லிங்கிட்ட சொல்லலாம், ஜீவா டார்லிங்கிட்ட சொல்லலாம், கண்டிப்பாக கேட்பார் அப்படின்னேன். அப்புறம் நான் போய் மீட் பண்ணி சொன்ன உடனே ரொம்ப நல்லா இருக்குது, ஐக்கும் எனக்கு தெரியும், நான் ஃபுல் கதை கேட்டுறேன் அப்படின்னாரு. கேட்டவொடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ டார்லிங். அண்ட் ஸ்ரீதிவ்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 2-3 படம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சோம். பட் அவங்களோட டேட்ஸ் அவைலபிளாக இல்லை, அதனால் ஒர்க் பண்ணல. ஸோ அட்லீஸ்ட் எங்கள் ப்ரொடக்ஷனுக்கு டேட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் சூர்யா அண்ணன் வந்து இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான சூர்யா அண்ணன் டெஃபினட்டாக பார்க்கலாம். நான் எல்லாரும் மாதிரியும் சொல்ல மாட்டேன் இந்த வித்தியாசமானது. உண்மையிலே ரொம்ப வித்தியாசமான ஒரு சூரியன் இந்த படத்தில் பார்க்கலாம். அண்ட் இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனராக இருக்கும்ன்றதுல டவுட்டே இல்லை. என் ஃபேமிலி என்டர்டைனர் வேற ஒரு ரூட்டில் இருக்கும். ஐக்கு அவரோட ஸ்டைலில் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தியேட்டரில் ஃபுல்லாக சிரித்து குழந்தைங்களோட ஒரு பேய் படம் பார்க்கலான்னா அது இந்த படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஐக். அண்ட் விஷால் சந்திரசேகர் என்னோட நன்மை. நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு மியூசிக் பண்ணியிருக்கான். அப்புறம் தெரியல கூட இந்த லாஸ்ட்டு ஹிந்தி சாங் ஒன்று பண்ணும்போது அவரோட ஹெல்ப்பும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ விஷால், இந்த படம் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அண்ட் சுரேஷ், இளையராஜா அண்ட் கம்ப்ளீட் டீமுக்கு என்னோட தேங்க்ஸ். அண்ட் இப்போது நான் என்னோட டைரக்டர், அதாவது ப்ரொடியூசர் மாறினதுக்கப்புறம் டைரக்டர் ஐக்கை வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்காக நான் மேலே கூப்பிடலான்னு நினைக்கிறேன். ஐ ப்ளீஸ் கம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசினேன். இப்போ தான்
அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா நான் டென்ஷன் ஆகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன். இங்கேயும் அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பேச முடியும் ஒரு 2 minutesல. பட் நான் என்ன நினச்சேன்னா, சரி இந்த ஸ்டேஜ் கிடைக்குது, நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ நினச்சி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் மறந்துடுவேன். எவ்வளோ ஷார்ட்டாக பேச முடியும்னு சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்களே, படம் பண்ணிப்பாருன்னு அதோட ஆட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு லைன் வைக்கணும். ஏன்னா எல்லாரோட அந்த ஏவிஸு யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ ஃபஸ்ட் ஃபிலிம்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா வந்து இது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான வேலை, உள்ளே வரும்போது தெரில. அப்புறமா எல்லாரையும் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் மெயின். சங்கிலி பொங்கலி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி அடிக்கடி ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ எது வேணாலும் இருக்கிறா நன்றி மறந்தவனா மட்டும் இருக்காத அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த படம் பண்ணதுக்கு நிறைய பேரோட ஹார்ட் ஃபெல்ட் ஒரு விஷ் இருந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமான பங்கு வந்து என்னோடய ஃபேமிலிக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கோசரம் இருந்தது. ஆல்ரெடி என்னோடய டைம் ஸ்பெண்ட் நிறையா போயிடுச்சு. ஸோ ஃபேமிலியில் டெய்லி அசிஸ்டண்ட்டாக இருக்கும் போது எப்போ பண்ணுவேன். அப்புறம் அவங்கள எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க, எப்போ பண்ணுவா. அதுக்கப்புறம் மேரேஜ் வெட்டிங் ஆச்சு, அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ பண்ணுவான்னு. ஸோ லாஸ்ட் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுறோம். பண்ணியாச்சு, படம் ட்ரெய்லர் வந்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்துட்டு, இவர் நடிகர்களோட கிராண்ட் சன் தானே, ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும் சார், டக்குன்னு போனால் படம் கொடுத்துருப்பாங்க இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் அது கிடையாது. நானும் வந்து பிரியதர்ஷன் சார் கிட்ட போயிட்டு ஜாயின் பண்ணி நான் ஃபிலிம் ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அங்கிள் தான் என்னை கூட்டு போனார், ராதாரவி சார். அவர் என்ன சொன்னாரா, நீ போய் கற்றுக்க ஃபஸ்ட்டு ஃபில்ம் மேக்கிங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபில்ம் மேக்கிங்லாம் படித்து முடிச்சுட்டு, சரி அதான் படித்து முடிச்சுட்டோமே இப்போ நம்ம சினிமா எடுக்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது பிரியதர்ஷன் சார்கிட்ட சேர்த்து விட்டாரு. சரி பிரியன் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு நம்ம படித்தது ஒன்றுமே யூஸ் கிடையாது, இது வேறடாப்பா சாமி அப்படின்ட்டு. அவர்கிட்ட எடுத்து முடிச்சுட்டு சரி ஒரு என்சைக்ளோபீடியாவே நம்ம ஃபில்ம் மேக்கிங்கை பற்றி நம்ம கையில் வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு காலரை தூக்கிட்டு ஜாலியாக பாம்பேலேருந்து சென்னைக்கு வந்தேன். படம் பண்ணலான்னு பார்த்தா ஒருத்தரும் எனக்கு கண்டுக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் சரி கமல் சார் கிட்ட போய் ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. கமல் சார்கிட்ட போனப்பறம் தெரிஞ்சிச்சு இந்த என்சைக்ளோபீடியா வைக்கிற லைப்ரரியே அங்கே தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. நான் படித்தது அது கூட பத்தல, இவ்வளோ இருக்கா சினிமாவில் அப்படின்ட்டு. ஸோ நான் இன்னைக்கு பண்ணுற என்ன இருந்தாலும் அதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து பிரியதர்ஷன் சார் அண்ட் கமல் சார், அவங்க 2 பேர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். ஒருத்தர் வந்து ப்ரொடியூசரை பார்த்து சினிமா பண்ண கற்றுக்கப்பா, அவர் அவங்கள ஹர்ட் பண்ணாதுன்ட்டு. இன்னொருத்தர் வந்து நீ ஒன்றை கொண்டு சாட்டிஸ்ஃபை பண்ணு போதும், நீ ஒன்றை ஹாப்பி பண்ணால் நீ தாண்டா ஆடியன்ஸு அப்படின்னு சொல்கிறது தான் இன்னொருத்தர். This video is sponsored by Born Genius Notebooks.